அண்ட் இது வந்து என்னுடைய இந்த நம்ம ஆடியோ விழா மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒரு பிறந்தநாள் விழாவாகவே நான் நினச்சிக்கிட்டு என் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் அதில் வந்து யாருக்கும் இதுவரைக்கும் தெரியாத ஒரு 2 சம்பவங்கள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் மண்ணில் வந்து கால் வச்ச சம்பவத்தை நான் சொல்கிறேன். நான் எஸ்எஸ்எல்சி வந்து நான் படித்து முடித்த உடனே நான் வந்து படிக்க மாட்டேன், எனக்கு ஏதாவது வேலைக்கு போடுங்க அப்படின்னு எங்கள் அண்ணா கிட்டே சொன்னால், அண்ணா இல்லை நம்ம ஃபேமிலியில் யாரும் படித்ததே இல்லை, நீ வந்து ஒரு டாக்டரோ ஒரு ஐபிஎஸ் பண்ணணும், நீ படித்து தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு என் விருப்பத்துக்கு மாறாக அந்த ஏரியாலேயே மிகப்பெரிய ஒரு பணக்கார ஸ்கூலு அங்கே வந்து என்னை சேர்த்து எனக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை. எக்ஸாமினேஷன் வந்தது, அண்ணா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி 120 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுன்னு சொல்லி என்கிட்ட கையில் கொடுத்தாங்க. எனக்கு டெஃபினட்டாக தெரியும் நான் எழுதுனா பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு, பாஸ் ஆக மாட்டேன். ஸோ இவ்வளோ படம் கஷ்டப்பட்டு கொடுத்துருக்காங்க, இது எப்படி போய் நான் கட்டுறதுன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நைட்டு சாப்பிட்ட பிறகு யாருக்கும் தெரியாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். பெங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு 10:30 மணி நினைக்கிறேன், ஏதோ ஒரு ட்ரெயின் நிற்குது, எங்கே போகுது அந்த ட்ரெயின்னு கேட்டேன். தமிழ்நாடு போகுது, மெட்ராஸுக்கு போகுதுன்னு சொன்னாங்க. அங்கே டிக்கெட்டு வாங்கி அந்த ட்ரெயினில் ஏறி படுத்த எனக்கு தெரியலை. காலையில் வந்து மெட்ராஸுக்கு ட்ரெயின் வந்திருக்கு, எல்லோரும் இறங்கிட்டு இருக்காங்க, நானும் இறங்கியிருந்தேன். டிக்கெட் கலெக்டர்னு டிக்கெட் கேட்டுட்ருக்காங்க அந்த கேட்டில். நான் வந்து பேக்கெட்லலாம் பார்க்குறேன், டிக்கெட் இல்லை, டிக்கெட் எங்கேயோ வந்து விட்டுட்டேன். நான் வந்து இல்லைங்க டிக்கெட் எங்கேயோ நான் வந்து விட்டுட்டேன், டிக்கெட் இல்லை. வந்து தமிழுக்கு வந்து தெரியாது, கன்னடத்துலேயே வந்து நான் பேசினேன். அவர் கொஞ்சம் சைடில் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் போன பிறகு இருந்து ஃபுல் கம்ப்யூட்டர் ஸ்டேஷன் அப்படியே காலியாக இருக்குது. ஒரு 5-6 கூலிங்க இப்போ இந்த போர்ட்டர்ஸ் வந்து அங்கங்கே போயிட்டுருக்காங்க. என்னாச்சு டிக்கெட்டு? நான் டிக்கெட்டே வாங்கலை. இல்லைங்க நான் டிக்கெட் வாங்கினேன், எங்கேயோ வந்து தொலைச்சிட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த டிக்கெட் கரெக்டாக கேட்கவே இல்லை, நீ வந்து டிக்கெட் வாங்கணும், அதுக்கு ஃபைனும் கட்டணும், அப்போ தான் வெளியே விடுற அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. நான் வாங்கினேன்னு சொல்லி அழாத குறை. அப்போ அந்த 5 பேர் இந்த கூலி ஆளுங்க அங்கே வந்துட்டாங்க. வந்து என்னை பார்த்து, என்னங்க இந்த பையன் மூஞ்சி பார்த்தா தெரியலையா, அவ்வளோ சொல்கிறாங்க, என்ன இங்கே பெருசு, அவர் ஃபைன் போட்டு என்ன விட்டுக்கு ஓகே, அவர் பணம் இல்லை, டிக்கெட் கொடுக்குற சொன்னவங்க ஜெயிலுக்கா போட போகிறீங்க, நாம கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து பணம் எடுத்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க என்கிட்ட பணம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி என் பாக்கெட்டில் எடுத்து அந்த பணத்தை காட்டி என்கிட்ட இருக்குது, நான் டிக்கெட் நான் வந்து எடுத்துருக்கேங்க, நான் விட்டுட்டேன்னு சொன்ன பிறகு தான் அந்த பணத்தை பார்த்து டிக்கெட் கலெக்டர், உன்னை நம்புறப்பா, நீ போ அப்படின்னு சொல்லி எனக்கு தமிழ்நாட்டு மண்ணுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு வந்து அனுப்பி வச்சாங்க. அந்த டிக்கெட் கலெக்டர் உற்றார் இல்லை, உறவும் இல்லை, யார் தெரிஞ்சவங்க இல்லை, பார்த்தவங்க இல்லை, அந்த 5 கூலி ஆளுங்க எனக்காக பணம் கொடுக்க வந்தவங்க அப்படியே பின்னால் நிற்கிறாங்க. டிக்கெட்டு வந்து கேட்டு டிக்கெட் வாங்கலைன்னு தெரியாமல் என்னை நம்பி உள்ளே விட்டாங்க. அந்த மண்ணில் நான் காலை வச்சேன். நம்பிக்கை. பாலச்சந்தர் சார், அந்த ரஜினிகாந்த் அந்த பேரை வந்து 4 வருஷம் வந்துட்டு அந்த ரஜினிகாந்தம் நிறைய புதுமுகங்களை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த ரஜினிகாந்தங்க பேர் வந்து அவருக்கு இதயத்துக்கு ரொம்ப கிட்டே இருந்த பேர், ரொம்ப விரும்பின பேர் அது. அந்த பேர் யாருக்கு வைக்கணும், நல்ல ஒரு நடிகனாக இருந்தால் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நம்பிக்கையோட அந்த பேர் எனக்கு வச்சாங்க. அவருடைய நம்பிக்கை வீணாகலை. கலைஞானம் சார், யாருமே வந்து ஒரு ஹீரோவாக போட்டிங்களே, நீ வந்து கம்ப்ளீட்டாக நீ வந்து ரொம்ப லாஸ் ஆகிடுவ, வீடு கீடு எல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் தொலைஞ்சு போயிடும், போடாத அப்படின்னு கலைஞானம் சொன்னால் கூட என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை ஹீரோவை வச்சு படம் ஆக்குனாங்க. படம் பெரிய ஹிட் ஆச்சு.
அவங்க நம்பிக்கையும் வீணு போகலை. அதுக்கப்புறம் இது வரைக்கும் சரியா 160 படம், சரியா 120 130 ப்ரொடியூசர்ஸ் ரஜினி மேலே வந்து பணம் கட்டினா, படம் போட்டால் லாஸ் ஆகாது அப்படி நம்பிக்கையில் பணம் போட்டாங்க. அவங்க நம்பிக்கையும் வீணு போகலை. ஆக நீங்களும் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை அந்த ஆண்டவன் அருளால் வீணு போகாது. இன்னொரு சம்பவம், அது யாருக்கிட்டையும் இது அதுவும் சொல்லலை. நான் இதுவும் ஈவன் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட நான் சொல்லலை. அது